நண்பர்களே, நடப்பில எத்தனையோ வண்டிய பார்த்துருப்பீங்க. அதில பார்த்தீங்க அப்படின்னா, 15 வருஷம் ஆனதுக்கப்புறமும் இன்ஜின் வேலை வராத வண்டிய பார்த்துருக்கீங்களா? கிட்டத்தட்ட 2 டன், 2 1/2 டன் வச்சாலும் சீறிக்கிட்டு போகக்கூடிய வண்டியெல்லாம் பார்த்துருக்கீங்களா? சில வண்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா, கோயில் மாரியே இருக்கும். காரணம் என்னன்னா, அந்த ஓனர்கள் அப்படி வச்சுக்கிறது. அதுபோல நம்மளும் வந்து ஒரு புது வண்டி எடுக்க போறோம். அந்த வண்டியோட இன்ஜினுடைய லைஃப் அதிகமா இருக்கணும் அப்படின்னா, அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? அந்த இன்ஜின் வந்து முதல்ல எப்படி தயாரிக்கிறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா, மண் மோல்டு எடுத்து அந்த மண் மோல்டில் தான் அந்த கேசிங் ஊற்றி, அந்த கேசிங்கை கிரைண்டிங் பண்ணி தான் அந்த இன்ஜினை வந்து உருவாக்குறாங்க. எவ்வளோ தான் கிரைண்டிங் பண்ணி, எவ்வளோ தான் பாலிஷ் போட்டு உருவாக்குனாலும், பிஸ்டன், பேரலு, அந்த கிராங்க் ஷாஃப்ட் பேரிங்கு இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஒரு பட்டத்தை டைப்பில் தான் இருக்கும். அதாவது எவ்வளோ தான் பாலிஷ் போட்டாலும் அதில் சின்ன சின்ன கோடுகள்லாம் மைக்ரோஸ்கோப்பில் பார்த்தா தெரியும். அப்படி கோடெல்லாம் வந்து அது ஆட்டோமேட்டிக் ஓடும்போது தான் செட் ஆகும். சரிங்களா? அப்படி செட் ஆகும்போது, அதை வந்து எப்படி நம்ம செட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கணும். அதாவது ஒரு புது வண்டி எடுத்துட்டோம் அப்படின்னா, அது ஒரு பிறந்த குழந்தைக்கு சமமானது. அந்த பிறந்த குழந்தையை எப்படி மெதுவா நடைப்பழகி தரமோ, அதுபோல் அந்த வண்டியை ஆரம்பத்தில் மெதுவாக கையாண்டீங்க அப்படின்னா, 15 வருஷம் ஆனாலும் உங்கள் வண்டி கெட்டே போகாது. இன்ஜின் செம்மையாக இருக்கும். உங்கள் கூட இன்ஜின் பேசும். அந்த அளவுக்கு தரமாக இருக்கும். அந்த அளவுக்கு தரமாக இருக்கணும் அப்படின்னா, நான் சொல்கிற விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்கள். அதாவது குறைந்தபட்சம் ஒரு 500 கிலோமீட்டருக்கு அந்த வண்டியை எம்டியில் ஓட்டிகிட்டு போகணும். அப்படி ஓட்டிகிட்டு போகும்போது அதை அதிக வேகமாகவோ அல்லது அதிக வேக கம்மியாகவோ ஓட்டிடவே கூடாது. அதே போல் அந்த வண்டியுடைய பெடலில் வந்து சீரான அளவில் வச்சு பிடிச்சி போகணும். அப்படி போகும் பட்சத்தில் அந்த வண்டியோட இன்ஜினுடைய ரேஸின் தன்மை ஒரே மாதிரி இருக்கும்போது அதோடைய தேய்மானங்கள் சரியாக இருக்கும். இப்போது ஒரு லோடு வச்சுட்டு நீங்கள் ஒரு 500 கிலோமீட்டர் போனீங்க அப்படின்னா, அந்த லோடுடைய பேலன்ஸை இழுத்து இந்த பிஸ்டன் பேரலில் உள்ள கோடெல்லாம் வந்து அழிஞ்சு அது வந்து பாலிஷ் ஏறுது அப்படின்னா, அது வந்து தான் வண்டிக்கு வந்து ஒரு வீக்காகவும் மாறும். அதாவது பிஸ்டன், பேரல், வால்வு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கிரைண்டிங் மெத்தேடு தான் வரும். கிரைண்டிங் மெத்தேடில் இருக்கும்போது நம்ம இப்போ இன்ஜின் அசம்பிளி பண்ணும்போதே கம்பெனி என்ன செய்வாங்க தெரியுமா? அதில் முதல் ரெட் கலரில் ஒரு ஆயில் ஊற்றி தான் அந்த இன்ஜினை வந்து பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஷோரூமுக்கு வந்ததுக்கப்புறம் தான் அந்த ரெட் கலர் ஆயிலை வந்து வெளியே எடுத்துடுவாங்க. ஏன்னா புது கேஸிங்கில் வந்து அந்த ஆயில் வந்து வித்தியாசமாக இருக்கும். அதாவது அதில் துரு பிடிக்காமல் ஷைனிங்கிறதுக்காகவே அந்த ஆயிலை வந்து கண்டுபிடிச்சி வச்சுருப்பாங்க. அது லோக்கலில் கிடைக்காது. புது இன்ஜினுடைய செட்டிங்ஸே கம்பெனி எப்படி வச்சுருப்பாங்கன்னா, நார்மல் மோடில் இருக்காது. சில அலைன்மெண்ட்டெல்லாம் கொஞ்சம் ஓவர்சீஸாக இருக்கும். இப்போ வந்து அந்த வால்வுக்கும் அந்த வால்வு அமுக்கக்கூடிய அந்த லீவருக்கு, அந்த குருவின்ற லீவருக்கும் இடைவெளி வைக்கிறதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக வச்சுருப்பாங்க. அப்புறம் அதிகமாக வச்சுட்டு பார்த்திங்கன்னா, பஸ்ட்டு சர்வீஸ் அப்படின்னு போகும்போது, அந்த பஸ்ட்டு சர்வீஸில் அந்த மெக்கானிக்கிற்கு சில ட்ரைனிங் கொடுத்துருப்பாங்க. இந்தந்த பாயிண்ட்டை வந்து அட்டன் பண்ணணும், அதுக்கப்புறம் கம்ப்ளைண்ட் இருந்தால் அட்டன் பண்ணணும் அப்படின்னு. அப்புறம் செகண்ட் சர்வீஸ் போகும்போது இந்தந்த பாயிண்ட் அட்டன் பண்ணணும், கம்ப்ளைண்ட் இருந்தால் அட்டன் பண்ணணும் அப்படின்ட்டுருப்பாங்க. தேர்டு சர்வீஸ் போகும்போது தான் அந்த மெயினான மெக்கானிக்கர் வந்து அந்த டைமிங் பெல்ட்டு, அந்த வால்வ் அட்ஜஸ்ட்மெண்ட்டு இதெல்லாம் வந்து பண்ணுவாங்க. அப்படி தேர்டு சர்வீஸுக்கு போகும்போது உங்கள் வால்வ் அட்ஜஸ்ட்மெண்ட்டு, டைமிங் பெல்ட்டெல்லாம் பண்ணதுக்கப்புறம் தான் உங்கள் வண்டி மைலேஜ் எக்ஸ்ட்ரா கொடுக்க ஆரம்பிக்கும். அதாவது இன்ஜின் சரியாக செட்டிங்ஸ் ஆகிடுச்சு அப்படின்றதுக்கான ஒரு விஷயந்தான் அது. அப்படி இன்ஜின் ஓடி உங்களுக்கு அதில் பாலிஷ் ஏறினதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து புது வண்டியில் பெருசாக மைலேஜ் கிடைக்காது. கொஞ்சம் தேஞ்சு அந்த 3வது சர்வீஸுக்கு அப்புறம் தான் வந்து உங்கள் வண்டி வந்து ரொம்ப செம்மையாக இருக்கும். சரிங்களா? அப்படி இந்த பக்குவத்தை நீங்கள் கடைபிடிக்கும்போது என்னாகும் அப்படின்னா, அந்த இன்ஜின் வந்து நார்மல் ஸ்பீடில் எம்டியில் மெதுவாக ஒரே வேகத்தில் போகும்போது அது செம்மையாக அழகாக தேஞ்சு நறுக்குன்னு செட்டிங்ஸ் ஆயிரும். அப்படி உங்கள் இன்ஜின் செட் ஆகிடுச்சின்னு வைங்க, அதுக்கப்புறம் கேட்டுக்குங்க, நீங்களாச்சும் உங்கள் இன்ஜினாச்சும் உங்கள் கூட அது அப்படி பேசிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி தெளிவாக இருக்கும். இதெல்லாம் எப்படின்னா, நம்ம பழைய மெக்கானிக்கருடைய மெத்தேடு. அதாவது பழைய மெக்கானிக்கர்லாம் என்ன செய்வாங்க அப்படின்னா, ஒரு இன்ஜினை அசம்பிளி பண்ணதுக்கப்புறம் அதை வந்து நைட்டில் வந்து ஸ்டார்ட் பண்ணி விட்ருவாங்க. விடிய ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த ஓடும்போது அந்த பெரிய மெக்கானிக்கர் வந்து வாட்ச் பண்ணுவார். இந்த இன்ஜினோட சவுண்ட் எப்படி இருக்குது, இதில் என்ன கோளாறு இருக்குது, எதுலேயும் தப்பு இருக்குதா அப்படின்னு அந்த சவுண்டை வச்சே கண்டுபிடிச்சிருவார். அவர் தான் பெரிய மெக்கானிக்கராக இருப்பாங்க. அந்த காலத்து மெக்கானிக்கர்லாம் பார்த்திங்கன்னா பென்ஸ் கம்பெனியில் ட்ரைனிங் எடுத்து வந்தவங்களாக இருப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு நல்ல மெக்கானிக்கரெல்லாம் பார்த்து நிறைய பேருடைய அனுபவத்தை பகிர்ந்து தான் அவங்கள்ட்ட சொல்கிறேன். இது வந்து என்னுடைய கற்பனை இல்லை, என்னுடைய அனுபவம். நான் கண்டதையும் கேட்டதையும் பார்த்ததையும் தான் உங்கள்கிட்ட நான் இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். அதனால் உங்களுடைய வண்டியுடைய லைஃப் அதிகமாக இருக்கணும், உங்கள் வண்டியோடைய இன்ஜினுடைய லைஃப் ரொம்ப அழகாக இருக்கணும் அப்படின்னா, அதுக்கு இந்த டிப்ஸ் எல்லாம் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். செம்மையாக இருக்கும். இப்படிக்கு உங்கள் தங்கம் பாடி பில்டிங். நன்றி, வணக்கம்.